இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க்கு போயிருந்த ஃபீல்டில் இருந்துட்டு நம்ம தம்பி கேட் வைக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் அப்பாவும் சரி ஓகேடா நீ கேட் வைடா அப்படின்னு சொன்னார். மெயின் லைன் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அதனால் வந்து ஃபார்மர் வந்துட்டு அவுட்ரும் கேட்டிருந்தாங்க, வயல் அடித்தா தண்ணி கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு டீ ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து 3 செட் போடுறதுக்காக விட்டாச்சு. அதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா 3க்கு 2 புஷ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீயை வந்துட்டு 3 இன்ச்சு பைப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான். அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஃபன்னு, அவன் டைரெக்ஷன் மாற்றி வச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு கரெக்டாக எந்த சைடு டைரெக்ஷன் வேணுமோ அதை வச்சு கொடுத்தாரு. வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட் வால் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேட் வால் ஒட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர் கேட்ட மாதிரி அவுட்ருக்கு வந்துட்டு 3 இன்ச்சு ஒரு துண்டு பைப் போட்டு அதில் 3 செட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன சொன்னார்னா, அப்பா சப்ளைன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு வாடான்னு சொன்னார். அதுக்கப்புறம் சப்ளைன்லாம் தூக்கி உள்ளே போட்டு வந்தான். அதுக்கப்புறம் அந்த சப்ளைனை வந்துட்டு கேட்டல் கூட ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மரோட மோட்டர் வந்துட்டு 10 HP மோட்டருங்கிறதுனால வந்துட்டு வாட்டர் லெவல் ஒரே சீராக இருக்கணுங்கிறதுக்காக சென்ட்ராக கேட்டோல் வச்சுருக்கோம். சென்ட்ராக கேட்டோல் வச்சா 2 பக்கமும் வந்து அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ சப்ளைன் வந்து டீ தான் கனெக்ட் பண்ணணும். தம்பி வந்து அந்த டீ கனெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் தடுமாறினான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவே இறங்கி அவன் கூட வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அப்பா பைப்லாம் அறுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ளைனுக்கு வந்துட்டு அப்பா சொன்ன மாதிரியே டீ ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டீ பைப்பை வந்துட்டு சப்ளைனோட ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட் வால் கூட வந்துட்டு எல்போ போட்டு கனெக்ட் பண்ணிட்டான். கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கே ஒரே சந்தோஷம். அவன் நான் கேட் வால் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாருங்களேன், நான் கேட் வால் வச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூப்பிட்டு காட்டுவான். காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எண்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் வால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வயல் அடிக்கிற காடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சப்ளைனோட டெப்த்து அதிகமாக ஒரு 1.25 அடி அந்த மாதிரி வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா வயல் அடிக்கும் போது கேஜி வில்லாம் பட்டா பைப் வந்துட்டு உடச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஃபார்மர் கேட்டார்.